ஐயா பாரு ஆத்தா பாரு வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு ஹலோ ஹலோ ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அப்பா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்துனதா நடக்கும் ஆமாப்போ அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்களை தான் கூப்பிடுங்க வணக்கம் ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அக்கா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு அத்தை மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் நல்லா தருவாங்க அக்கா மாரே மாமா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அட அக்கா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் போடுற ராஜா அக்கா மாரே அப்பா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு வேணும் எனக்கு ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அப்போ அங்கே கொசு கடிக்க இங்கே வர்றீங்களா கொசு ஊற்றி பொறுத்து விட்டு லேடிஸை காலை அமுக்க சொல்கிறேன் எந்திரிச்சதப்பா எந்திரிச்சு பாருப்பா நான் பப்புடுதேன் என்னை பார்க்கும்போது இந்திக்கார மாதிரி தெரியல திருவிழாவில் பானிபூரி கடை வச்சிருக்கேன் பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பெருந்தகை பெற்றது என்னை பெற்றது ஒரு தந்தையாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே என்னை வளர்த்தது எத்தனை தந்தையார்கள் இங்கே இருக்கிறார்கள் மதிப்புக்குரிய அமைச்சர் பெருந்தகை தென்னமன் ஐயா வணங்கி என்னுடைய அன்பு சித்தப்பா திருப்பவனம் சேர்மன் சேங்க சித்தப்பாயை வணங்கி மற்றும் எல்லா பெரியவர்களையும் வணங்கி அருமையான கூட்டம் இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளே ஓட்டிருக்கணும் நல்லா முள்ளு இல்லுக்குள்ளே நேற்று 3000 பேத்துக்கு முன்னாடி நடிச்சு இன்னைக்கு 300 பேர் கூட தேராது அப்போ சுக்கு காப்பி கொதிக்க வைக்கலாமா எங்கனையாவது காவல்துறையத்தையே முதல் சொல்லுவாங்க ஒழுங்காக ஸ்டேஷனில் வேலை ஆக்கலைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோம்னு அது எனக்கு பழிச்சிருச்சு நீ ஒழுங்காக நடிக்கலைன்னா டீ கடை இல்லாத ஊருக்கு உன்னை மாற்றிடுவோம்ட்டு பூரா உள்ளூர்காரது அனுப்பு இல்லை இது ஊரே என் தம்பி எங்கள் அன்னைக்கு வெளியூர் ஆள் ஊரம் கை தூக்குங்க கொஞ்சம் தூக்குங்க காலாஞ்சி கொடுக்கணும் தூக்குங்க அப்போ உள்ளூர் ஆள் ஊரம் கை தூக்குங்க இந்த அது ஊரம் உள்ளூர் தான் இந்த மண்டையை பார்த்தாலே தெரியுதுல்ல 100 நாள் வேலை என்னத்தா அப்படி போயிட்டே வந்துட்டீங்களாத்தா சரி எது அப்படி இருந்தாலும் மைசெட் சூப்பர் சிங்க நான் மைசெட் அவளை சீக்கிரம் சொல்ல மாட்டேன் வாழ்த்துக்கள் நம்ம சாமி அருளோடு அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரன் ஆனால் நான் தான் உன் வண்டி டிரைவர் என்னப்பா நான் உன்னை உயர்த்தி தானே சொன்னேன் தம்பியை என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் இங்கே இருக்க இந்த பெரியவங்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் அரசியலில் பெரியவங்களாம் இருக்காப்பா அவளுக்கு என்னப்பான்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த அரசியலில் அந்த இடத்தை பிடிப்பதற்காக எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருப்பார்கள் இந்த பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் பாதத்தை வணங்கி அப்போ நீங்கள் எந்திரிச்சு போகிறது நல்லது அவர்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்து விட்றா ஒன்றும் படுக்கிற இல்லை முழிங்கால கட்டுற சிங்கமுனாரிக்கு போறியா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி போப்பா வெதருக்கு நல்லா பாப்பா வாடா தம்பி அல்ல என் தம்பி வந்துட்டேன் அவன் தான் லேடிஸ் மேட்டரில் கரெக்டாக இருப்பேன் பொம்பளையே பார்க்க வந்துட்டேன் என்னையே கும்பிடுவேன் எக்க போய் சிக்கா ஹலோ ஹலோ வெளியூர்லேருந்து வருது அந்த எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே வாங்க போய் அங்கே என்ன பண்ணுற பாக்ஸ் அந்த கொடுக்குற மைசெட்டுக்கு டிஸ்டர்பேர் கூட இங்கே வாங்க எல்லாரும் நீங்கள் முன்னாடி உட்காந்துன்னா இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன்டா சத்தியமாக சாமி மேலே ஆணையா யானை கதை சொல்ல முடியாது யானை வளகாப்பு போயிடுச்சு ஏலே நான் வாடா வாடா என் தம்பி வாடா அடா சிங்கம் அழுறான்டா பூரா மண்டை வட்ட பாருமே அவங்க அந்த காலத்தில் எங்களுக்கு செம்புரியாட்டு வெட்டு தாண்டா கிட்ட வாடா 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 என் சிங்கம் வந்துட்டான்டா ஓட்டுநர் அத்தனை வேணுமே 18ஆம் படி கருப்பு நச்சம்மா இவன் ஓட்டுநராக கண்டுட்டாப்பா காக்கி சட்டை ஓட்டுந்தே வாழ்த்துக்கள்ப்பா உட்காரு உட்காரு தலைப்பா அவரு கூப்பிட்டா சாமி வருமா இந்த காட்டில் ஆள் வர்றதே பெருசு சாமி எங்கிட்டு வரப்போ சரி ரைடி எக்க வைப்பு அடே அப்போ அந்த பின்ன கொஞ்சம் நல்லா சொல்லி விடுங்க ஏன்னா இந்த கூட்டம் இல்லாட்டாலும் நாளைக்கு பல லட்சம் பேரை பார்க்க வைக்கிறது யாருன்னா யூடியூப் சேனல் சிங்கம் ஏய் மைண்ட் செட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுங்கடா அதுக்கு 300 வாங்கிக்கோங்க
வணக்கம்டா ஐ செட்டு பயல அல்லோ 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 அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில அன்னைக்கு சொன்ன சொல்லும் மாறாது இந்த சாமி ஊரான் சொல்வாக்கு தப்பாது அன்னைக்கு கிழவனுக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது நம்ம கிழவைக்கு பணபலமும் கிடையாது இந்த தெய்வத்தை தவிர நம்ம கிழவைக்கு ஆதரவு யாரும் உள்ள இந்த வெளியகோட்டை கிராமத்துல உள்ள எங்க தாயம்மா என்ன நினைக்கிறதா என்ன நினைக்கிற எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல அடி வர போற அண்ணன் தான் வணங்கியே அன்னை தான் வணங்கி வெளியகோட்டை அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி வெளியகோட்டை கிராமத்தில் என் கட்டழகி இது ஒன்னா போய ஜாமி என குங்கும ஒட்டழகி இந்த கொண்டு தண்ணியிலே கட்டா கட்டழகி எல்லோரும் ஆடுவாங்க கட்டா கட்டழகி அருவாக்கு சொல்லி வச்சா காத்தாயமே ஏழ மக்களை வாழ வச்சா இந்த ஏழ மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லிடப்பா இந்த ஏழை மக்களை வாழ வைக்க இந்த ஏழை மக்களை வாழ வைக்க தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டழகி எனக்கு தமிழ்நாட்டு எல்லா எடியும் குங்கும பொட்டழகி அவள் கையளவு கலக்கமில்லை கட்டா கட்டழகி எனக்கு தமிழ்நாட்டோட எல்லை கட்டா கட்டழகி கூண்டு கிளியே ஒவ்வொரு கலசமே எங்க ஆத்தா கருப்பனோட தங்கச்சிடா எங்காத்தா கருப்பனோட தங்கச்சி சொன்ன சொல்லும் மாறாத காத்தாயம்மா உங்க அண்ணன் தான முனியாண்டின்னு சொன்னேனம்மா உடமரக்காரனடா உடமரத்துக்காரனடா எங்க முனியாண்டி ஊருக்கு ராசாடா அவன் கோட்டுக்கு சர்ச்சுடா முனியாண்டி மலையாள நாட்டுல என் செல்லம்மையன் கரும்பன கொண்ட நைக்க முடியலப்பா மலையாள நாட்டிலே ஏன் செல்லழக கருப்பன கொண்டடைக்க முடியலப்பா பாக்கு நல்ல மரம் போறது கருப்பனுக்கு பக்குவமா வெட்டி செஞ்சு தேக்கு மரம் போலந்து எவைக்கு ஒரு வெட்டி செஞ்சு மலட்டாடு தண்ணியில நார வரக்காத 48
நாடு ஊர பெரு வகையில் நம்பி மாட்டு வண்டி கட்டி மயில கால ரெண்டு ஊட்டிய மாட்டு வண்டி வச்சு மயில கால ரெண்டு முட்டு யாரோடு மதுரையில திருவிழாவுக்கு போனாரு எங்க கிழவே திருவிழாவுக்கு போய் திரியாடுன நாளையில ஊரு திரண்டிருச்சு வெளிய கோட்டை எங்கய்யா தென்னவன் இங்க அரசியல் சாம்பவா ஏ செல்ல புள்ளையா ஊரு திரண்டிருச்சு வெளிய கோட்டை ஒத்துமையே ஆயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு இச்சு இச்சு ஏ இம்மு இம்மு ஏ இரு இல்லு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையே ஆயிருச்சு உள்ள ஒத்துமையே மைய மைய ஏய் ஊரு திரண்டிருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு புள்ள ஒற்றுமை எமரா நாடு திரண்டிருச்சு யமாமா நாடு திரண்டிருச்சு கட்டா கட்டழகி நாட்டு முறை பாட்ட கேட்கணும் குங்கும பொட்டழகி ஏ ஆட்டாதம்ப ஆட்டாத ஏ ஆட்டாதம்ப ஆட்டாத ஆணவத்து முறை காட்டாத ஏய் ஆட்டாதம்மா ஆட்டாதே ஓ ஆணவத்தி புற காட்டாதே ஏ ஆட்டாதம்ப ஆட்டாத ஏ டான்ஸுக்கார உள்ள சந்தன லட்சுமி ரொம்ப ஆட்டாதம்ப ஆட்டாத உனக்கு ஆட்டம் கண்டு போக ஆட்டாத அப்பா ஆட்டாதம்மா ஆட்டாதே ஓ ஆணவத்தை இங்கே காட்டாதே அம்மன் கோயில் கிழக்காளி அண்டவய மேற்காளி அண்ணவய பேர்க்காரே நம்ம ஊரு நடுவாடே நிக்கிதடி அடிய நாட்டு ஜன நம்மள கண்டு ஜோக்குதடி அடிய நாட்டு ஜன நம்மள கண்டு ஜோக்குதடி மம்பட்டிய தோடுல வச்சு மடதொரக்க போற மச்சான் மம்முட்டிய தோளில வச்சு படதரைக்க போற பச்சா மடைய திறந்து வையுங்க என் மச்சானே மயில் வந்து நீராடட்டும் கருப்பு கரை ஜல கட்டி கரையோரம் போற ஒட்டி கருப்பு கரை சேலை கட்டி கரையோர போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா ஒன்னா கண்ணால பார்த்தா என் மன கட்டுடுமா கண்ணே என் நவமணியே என் கண்ணே கண்ணே நவமணி உன்னை காணாம கண்ணுறங்குமா கைதட்டின உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி அப்போ நீங்க வாங்க என்ன பிளாக்கில் தாலி சரக்கா ஓட்டுற எதுக்கு பயப்பண்ண அந்த காலத்தில் நீதான சித்தப்ப வீரன் என்ன போ என்ன அதானே பாசத்துக்குரிய அப்போ வேற சொல்லியோ முகவை மூனா தென்னவன் மாரியம்மாள் தென்னவன் குடும்பத்தார் சார்பாக வந்திருக்கின்ற இசை கலைஞர்களை வரவேற்கும் விதமாக பொன்னாடை ஓத்தி எங்களை மகிழ்விக்கிறார்கள் கௌரவப்படுத்துகிறார்கள் ஆளுக்கு ஒரு ஜாலியாக எடுத்துக்கங்கப்பா எந்த கலர் பிடிக்குதோ எடுத்துக்கங்க நான் தான் பார்ப்பேன் அப்புறம் சித்தப்பு நான் மூட்டம் போடுறவன் எல்லா வேலையும் கஷ்டம்தான்ப்பா செஞ்சா அவன் பிறகு பையன் அவன் அப்படியே உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு போங்க நம்ம வீடு தான் போப்பா மரும இருக்கு காப்பி கீப்பி குடிச்சிட்டு போ வாரேன் காலையில் வாரேன் மரும இருக்கு என்னன்னு கேளு
காலையில் பூச்செண்டு காது ஊத்துக்கு போனேன். ஆமாம். ஒலி ஒலி உண்மையிலேயே சூப்பர் சிங்கா. மை செட் சூப்பர். இவ்வளோ வெட்டவெளி போட்டல இவ்வளோ திறமையை அமைக்கிறாங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் யாரும் குடியிருக்க முடியாது. வாழ்த்துக்கள் சிங்கா, சூப்பர். மழை வெஞ்ச நம்ம ஆனால் நுப்பமுண்டா மேனே எப்பாய் நான் என்ன இது வரப்போட்ட வந்தேன் வேர்வை துடைக்கிறேன் மேக்கப் மேன். ஐயோ என்னடா அது, அதை வச்சு தொலைக்க டவுசர் அவுத்தோட. யாரை வர சொல்லப்பா? காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. இருக்கிற ஊரா வயசான ஆளு பிரசர கிளப்பி விட்டுறாத. நேரத்தில் 108 கூட வந்து திரும்ப முடியாது. இப்படி ஒரு பாட்டா நான் பாடுறேன் பாரு. காவல்துறை எங்க ஐயாவுக்கு. தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிம், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஊரமே இன்னொரு ஐயா வந்திருந்தாங்க காவல்துறை. வர சொல்லுங்க ஐயா. வாங்க வாங்க, சால்வதேன் கட்டி குளிக்க முடியாது. வாங்க. எனக்கு அதிக நண்பர்கள்னா காவல்துறை அதிகாரி ஐயா தான். எப்போ உன் மேலே பாலியல் கேஸ் போட சொல்லி அப்புறம் பேசாமல் இருவேனே போட்டு சித்திர ஒருத்தர. துப்பாக்கி இருக்காயா? என்னையை சுடுன்றேன். காவல்துறை அதிகாரி ஏன் சொல்கிறான்? இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு சிலர்லாம் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. என்னுடைய அன்பாலயத்துக்கு இந்த 4 வீடு கட்டும்போது எனக்கு அதிக உதவி செஞ்சது இந்த காவல்துறை அதிகாரியா தான். வணங்குறையா. நான் எவ்வளோ பெருமையாக பேசுகிறேன். ஏன் வண்டியை மடக்கி பிடிக்கிறீங்களே என்ன? என் டிரைவரு டிராயட்ரு ஓட்டின வந்தே இல்லைன்னு சொல்லலை. அவன் 4 பிஞ்சக்காடு அடிச்சுதான் ஏறுவேன் ரோட்டுக்கு. அதுக்கு கேஸா? ஸோ நன்றி. பார்த்து பூராமே என் சொந்த வந்தங்கள். அவங்க பார்க்குற பணி காவல் பணி. நம்ம சரியாக இருந்தோம்னா காவல்துறை அதிகாரி ஐயா நண்பர்கள் தான். நான் அப்படி தான் கை தட்டலாம். அங்கிட்ட பூரா அவதானம் கட்டினவங்க என் தம்பியை. நல்ல பாட்டா? நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். நல்ல பாட்டு தானே? உனக்காக பாடுறேன். மேரே மேரே பேச்சுகா துல்லா மாரா. இந்த ஒரு ஆள் சாட்சியே விட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு ஆள் க்ளோஸ். அப்பா மேடைக்கு வரீங்களா? சரி, அப்புறம் வரீங்களாப்பா. நன்றி. இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன். எக்கோ சார் போய் சித்தப்பா நீ மேடைக்கு இன்னும் வரக்கூடாது, அங்கேயோ உட்காரு. வேறையோ தொலைச்சி மேக்கப்பை அழிச்சு விட்டப்பா. கேமரா இதாகிரும்ல. என் சித்தப்பா நான் இன்னைக்கு தான் லேடிஸோட ஆட விட போகிறேன். அப்படி ஆடும்போது வெதரை பிடிச்சி ஒரு இழுதேன். ஹலோ ஹலோ காட்டு வண்டி போற உன்னை கவலம் படாத, காட்டு புள்ளி வண்டி மறிக்கும் கலங்கி நிக்காத. வெளிய கோட்டை அமைச்சர் தென்னவன் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. எங்கய்யா தென்னவன் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வண்டி போற உன்னை கவலம் படாத, காட்டு புள்ளி வண்டி மறிக்கும் கலங்கி நிக்காத. அமைச்சர் தென்னவன் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. எங்கய்யா தென்னவன் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு.
தென்னவன் பேர் சொன்ன புத்தி ஒதுங்கோ பாரு ஆமா அள்ளி கொடுக்கும் கர்ணனா பேர் அவர் தென்னவன் கூறாய் வாழ்க்கையெல்லாம் வாடி நடத்த ஓடி வந்த தங்கு பையா தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது இவர் வேறா ஆமா தமிழ்நாடு போறா எங்கையா தென்னவன் பேரத்தான் பேசுது ஊரா அவர் அடங்க மாட்டார். சித்தப்பா டீ வேணுமா உள்ள? எனக்கு இல்லையா? அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சிட்டா கொண்டு வரணுமா? பெரிய ரோடு இல்லை. பேர் அன்பு கொண்ட எக்கோ கட் பண்ணி சிங்க போதும் சிங்க. அதை நிற்கிற எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இங்கிட்டு வாங்க, சும்மா வாங்க. 3 ரூபா டிக்கெட் தான் எங்கண்ணே. பின்னாடி உட்காந்தாத்தே 75 ரூபா. வாங்க. என்ன சில ஊரெல்லாம் போனால் என் நாடகம் பார்க்குறதுக்கு மரமட்டையில் ஏறணும். இங்கே நீங்கள் சுதந்திரமாக பார்க்கணும். உண்மையிலேயே வெளியூர்லேருந்து வருகிறது வந்து அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு வணங்குறேன் எம்கேஆர். ரொம்ப நன்றி அண்ணே. மானத்தை காப்பாதனுக்கு நன்றி அண்ணே. இந்த கிளப்பிட்டாங்கல்ல அன்னைக்கு ஒருத்தர் அப்படித்தான் போட்ட தண்ணிக்கு வருங்கால பிரதமர்ன்ட்டேன். போலீஸ் என்னை சுற்றிருச்சு. நீ இப்படி சொல்லி கொடுத்தியாடான். என் தம்பிகளுடைய அன்புக்கு நான் அடிமை. நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் உறவு என்று நான் சொல்லிக்கொள்ள எனக்கு அத்தனை லட்சம் தம்பிகள் இருக்கிறார்கள், அன்னையர் இருக்கிறார்கள் என்று நாடக உலகத்திலே ரசிகர் என்று சொல்ல மாட்டேன். பிறந்த தாயினுடைய வயிறும் இருக்கிற ஊரும் தான் வெவ்வேறு. ஓடுற ரத்தம் தமிழுடைய ரத்தம் பூராமே சொந்த பந்தங்கள் தான். நன்றி. என் உயிரிலும் மேலான என் பாச உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஏன்னா இன்னைக்கு பூராமே வந்து இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வர்றது நம்ம லேசுன்னு நினைக்கிறோம். கஷ்டம். ஒரு நாடகத்துக்கு ஒரு ஆள் வர்றோம்னா எப்படி 800-900 ரூபா செலவாகும். நல்ல சரக்காக வாங்கணும், ஒரு சைடிஷு வாங்கணும். அதில் எவனாவது கூட்டு சேர்ந்துட்டான்னா 5 ஊரில் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஓஜி வண்டியில் வந்தாலும் ரொம்ப சிரமம் தான். நீ விடிய விடிய நாடகம் பார்க்க மாட்டேன், கூட்டு வந்த ஆளையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னைய ஒரு பார்வை, எங்கே மச்சான் நகல்றிய, ஒன்றுக்கு இருக்க போகிறேன், இவனும் போயிடுவேன். அந்த ஆள் ஒன்றுக்கு இருந்தால் வெறும் கையிலேயே தூக்கிட்டு கூட அப்படி நிற்பேன். விட்டுட்டு போயிட்டான்னா 70 கிலோமீட்டர் நடக்க முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், இவனுக்கு எப்படி தெரியும்னு நினைப்பேன். நானும் விவசாயி மகன்தேன், ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். அங்கே உட்காந்து பட்டாணி தின்னுக்கிட்டு நாடகம் பார்த்த வந்தேன். இங்கே நடிகனாக இருக்கேன். அதனால் உங்கள் கஷ்டம் பூரா எனக்கு தெரியும். ஆனால் உழைக்கிற மக்களுக்கு எந்த குறையும் வராது. இவர்கள் அத்தனை பேருமே 150 வருஷத்துக்கு வாழக்கூடிய உறவுகள். எப்பா சூ தெரிச்சு போக வெண்ணமேனே, நல்ல வாட்டை போடணும்னா நான் அங்கங்கே கச்சேரியில் வாடிக்கிட்டு இருக்கேன். இருவேன் நல்ல வாட்டு என்ன வாட்டு? பிஎஸ் கார்த்தி ஆடன் பால் அந்த அந்த டான்ஸை சட்டியோட வர சொல்கிறேன். அப்படி மட்டும் வந்துச்சுன்னா இந்த ஊர் தாங்கமாக்கு மண்ணுன்னு அள்ளிட்டு போயிடுவாங்க. பணம் பறந்தோம்னா சாச்சு கருக்குலாம் வெட்டி அதில் பிறந்தவர் தான் அவர். ஆமாம், வேற வழி இல்லை. அந்த மாதிரி மாமா. இந்த நாடக கலையை திரும்பி பார்க்க வைத்தது யார்? யூடியூப் சேனல். என் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, அவங்க தான். அதே மாதிரி இந்த காலத்தில் என்னென்னமோ பார்க்குறாங்க இளைஞர்கள்லாம். ஆனால் நாடகத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. குடும்பத்தை பாருங்க. என் சேனலை மட்டும் பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி விளக்க மாட்டா அடிக்கிட்டேன். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்களா? ஒரு தம்பி அப்படி தான் சொன்னேன், அண்ணே நீ உசுருனே கலை இவ்வளோ நாள் உன் செல்லுலேயே பார்த்தேன், நேரில் பார்த்துட்டு எனக்கு போதும்னே. உன் பொண்டாட்டி அவ கிடக்கானே முண்டான்ட்டேன், டைவர்ஸ் பண்ணிடும்ட்டா, வீடியோ இருக்குல்லடா அப்படி சொல்லு. இவனுக்கு கல்யாணம் ஆகலை, அதே ஆதங்கத்தில் பேசினேன், விளக்கமாத்திலே அடிப்பேன்.
கல்யாணம் ஆகலை பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஒன்று அமையன்னு சொல்கிற ஆள் இருந்தால் கைதுக்கு யாரா அவன் ஒன்று அவனுக்கு ஒரு 85 வயசில் ஒன்று ரெடி என்ன பண்ண போனேவா உனக்கு இல்லையாப்பா வயசு என்னப்பா அவனை உள்ளே ஊட்டுவா ரிவர்ஸ் ஆட்டாடுறா அவனை 22 வயசில் டொங்காசு போடத்துற முண்டை இருடா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் 42 வயசாச்சு மண்டை பொட்டை வரைஞ்சி போச்சு கலும்பு தடவிக்கிட்டு போய் பொண்ணு பார்க்க போய் இப்படி நின்றுருக்கேன் பொண்ணு பார்த்துட்டு ஆந்தையை நினச்சி ஓடி வயக்காட்டில் அதில் பிறந்தவன் இவன் தொலைஞ்சு போ கணேஷ். ஒரு மனுஷனுக்கு இரவு நேரம் கண்முழிக்க வேண்டும் என்றால் அங்கே உட்கார்ந்துருங்க பெரியவங்களுக்கெல்லாம் டீ காப்பி தேவை. அதே உண்மை. இப்படி உட்கார்ந்துருக்க ஆளுகள்லாம் பூலிப்பூ கணேஷ் போயில கணேஷ் போயில உருட்டி தானப்பா வச்சாங்க. இப்போ சில பேர் அப்படியே மாடு வைக்க கொள்ள மாதிரி இப்படி அள்ளிக்கிட்டு இப்படி வைக்கிறேன் வாணி வடியுது. அதோட ஒருத்தன் போய் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நைட்டில். அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் உட்காரும் போது சுறுசுறுன்னு இருக்கிறதுக்காக அரை பாக்கெட்டை கொட்டிக்கிட்டு முத்தம் கொடுத்தேன் 108 வந்துருச்சு. சிறுநாய் பீவாட வர கருமம். ஓ ஆனால் அதில் ஈஸியாக மயக்க மருந்து தேவையில்லப்பா. இவன் பக்கத்துலேயே போய் என்னென்னு வெட்டி இழுத்துறேன். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன், தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கணேஷ் பேலை போடாதீங்க, புளி போடுங்க. ஏன்னா நான் கருத்து சொல்லி ஓஞ்சுவோனே, கருத்து சொன்னால் நீ வண்டியில் போகும்போது பேசிட்டு போயிருந்த கண்டாலிமையும் போட்டு அறுக்கிறான்டா. நடிக்க வந்தால் நடிக்க வேணாக்க புகழ ஓடக்கூடாது, மசரை பிடுங்கக்கூடாதுன்னு. ஏன்னா இதெல்லாம் என் காதுக்கு வருது. இதில் என்ன தெரியுமா என்னை பொறுத்தளவு பெரிய விஷயம், என்னை பற்றி வாழ்த்தி நல்லா பேசுகிறவர்களை நான் நம்ப மாட்டேன். என்னை திட்டுறாங்க வாரு, அவங்க தான் என்னை வாழ்க்கையிலே வளர்த்து விட்டவர். இங்கே எங்கள் அப்பாலாம் உட்காந்துருக்க, அப்பா விமர்சனம் இல்லாத மனிதர் இருக்காங்களா? ஒன்று விமர்சனம் பண்ணுறதுக்கு அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லைன்னா எங்களை போன்ற நாடக நடிகராக இருக்கணும். அவர்களுக்குத்தான் விமர்சனங்கள் வரும். இதே விறகு வெட்டி ஒரு ஆள் முனியாண்டின்னு இந்த ஊரில் மூட்டம் போடு, அவருக்கு பக்கம் பக்கமாக ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்களாக்க, எழுத மாட்டேன். என்னையெல்லாம் கேட்காத கேள்வி கேட்பேன், கண்டாலும் நோத்தாண்டுவேன். நான் அப்படித்தான் ஒரு ஆள் இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கேன், எங்கள் அப்பாத்தா பட்டுக்கிழவிலாம் எழுதியிருக்கேன். அவங்க அப்பாத்தா பட்டுக்கிழவி அவுசாரி குச்சிக்காரின்னு எழுதியிருக்கேன். அதுக்கு நான் லைக்கு போட்டு விட்டேன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் அடிச்சு என்னென்ன நோத்தாங்கம்மான்னு வச்சிருக்கேன், எழுதி வச்சு. தெரியாது, படிக்கலை. நான் படிக்காத மேதைகள் தான் பாமர விவசாயிகள். அவர்கள் அப்புறம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு ஒரு மேடையில் பேசினேன். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் மட்டும் ஒருத்தன், நெஞ்செலும்பு பருத்தியான்னு. இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. பாதி பேருக்கு என்னை அடையாளம் தெரியல. ஒன்னே சொல்லலை, நீ சின்னம்மா மயன் உக்கார், ஒன்னே சொல்லலை, வேற ஆளுக்கு தெரியுதான்னு கேட்டுக்கிட்டேன். ஐயோ எறும்பு கடிச்சு பிடிச்சா என்ன இது பண்ணுற, விடுவேன். சின்னம்மா மயன் என்ன பேச்ச விடு, வா வா வரலவா உக்கார். ஐயோ ஆள் சேர்க்கறதுக்கு பேசாம நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் அடுத்த வருஷம் எங்கள் அப்பு அமைச்சர் பெருந்தகை தினமன் அப்பு வைக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நானும் பிரார்த்தனைக்காக நாடகத்துக்கு வருவேன். அப்பு அடுத்த வருஷம் 3 லட்ச ரூபா அப்பு நாடகத்துக்கு. காசுக்காக வரல, இந்த டிக்கெட்டு பூரா 1 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன் ஆள் 1000 பேர்த்த இங்கிட்டு வயக்காட்டில் படுக்க போட்டிருப்பேன். அவங்கள பூரா அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட்டு உட்கார வச்சுருவேன். தலைக்கு 500, பிரியாணி போட முடியாது, ஒரே ஒரு லெமன் ஊசி போயிடும் வச்சுட்டு. சாமி இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? சாமி இருக்குல்ல, சாமியை நம்புறீங்களா? அமெரிக்காவா எந்த ஒரு ஆளு சாமி நம்புறாள்லாம் கைது தட்டுங்க. சாமி இல்லைன்னா இல்லை. குலசாமி தான் முதச்சாமியா எல்லாத்துக்கும் கிடையாது. முதச்சாமி நம்மளை அந்த குலசாமியை பார்க்க வச்சது எந்த சாமி? பெத்த தாய். உலகத்தில் தாய் தகப்பன் கடவுள். பெரியவங்க சொல்றதை நீங்களாம் கேட்கணும்ப்பா, கேட்கறது இல்லை. ஆனால் அந்த ஒரு விழாவை நடத்துறது, அந்த ஊரை கட்டுக்கோப்பா வச்சுக்கிற வேதனையும் அந்த உழைப்பும் யாருக்கு தெரியுமானா பெரியவங்களுக்கு தான் தெரியும். இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. அது யார் கேட்குறா? என்கிட்டயே 2 பேர் போட்டோ எடுத்துவிட்டு போயில வச்சிருக்கேன்னு கேட்குறேன். எப்படி? ஏன் நான் மக்களோடு மக்களாக நான் நடிகனே கிடையாது. சர்பத்து புளிடுவேன், ஏதாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியது. அப்புறம் என்ன ஒன்று நான் என்னைக்காவது ரசிகர்னு சொல்லியிருக்கேன் உங்களை? எங்கள் அண்ணன் என் தம்பி நல்லா இருக்கணும். அதே மாதிரி மயிறுகளை கரெக்டாக வெட்டுங்கப்பா. சலூனு கடைக்காரா போய் பாடா படுத்துறேன். கூகுளில் போய் பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் 8 படிக்கிற பையன் கேட்குறேன், இந்த பக்கம் அப்படியே எரிச்சிருங்கண்ணேன்ட்டு.
எரிச்சிருங்க வெட்டிங்க முடியை வெட்டிட்டு வீட்டுக்கு வரேன் அவங்க அம்மா பிள்ளைய காணாமட்டு அழுகுது. அவன் அங்கே நிற்கிறேன், அடையாளம் தெரில, பூரா பேய் கணக்கிட்டான். இப்போ என்கிட்ட வந்திருக்கேன் பப்புல். பப்புல் சூப்பர், வாழ்த்துக்கள். ஆனந்த் அவர் செகண்ட் ஷிஃப்டில் வருவார். ஆனால் 2 பேரும் என்னை கேட்காத கேள்வி கேட்குறாங்க. இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நடிப்பு வேறு, உள்ளே இருக்கிற பாச வேறு. நான் இந்த இடத்துல கோமாளி, என்னை பொறுத்தல ஆகுறேன். அதே மாதிரி இந்த ஆத்தாக்கள்லாம் இல்லைன்னு நம்மெல்லாம் கிடையாது. அறுசுவை உணவை சமைச்சு நமக்காக தன் வயிறை பட்டினியை போட்டு குடும்பத்தை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருமே என்னை பொறுத்தல வீர தமிழச்சிகளே. இந்த இங்கிட்டு பொம்பளை ஆளுங்க தட்டலத்தா, ஆந்திராவத்தா தட்டுங்க. அதுக்குத்தானே அந்த கடுப்புக்கு தானே தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க. அப்புறம் பூரா வந்து வெளியே இருக்கும்போது மொழி கடுக்குதுன்ற. அது வீட்டுக்கார இது பண்ணுறதே இதுதான். நல்லா இருந்துக்கிட்டு இருப்பார், அவர் பாவம் உழைச்சிக்கிட்டு இருப்பார். இவங்க ஊரை லிஸ்ட்டு போடுறது பூராமே வேறு மாதிரி தான். துவரம் பருப்பு 3 கிலோ வாங்கிக்கோங்க, அவர் பாவம் 1000 தான் வச்சுருப்பார். சாதா எண்ணெயில் அன்னைக்கு காலத்தில் எங்கள் ஊர் பொம்பளைலாம் ஒன்று வாக்கப்பட்டு வந்த காலம் 32 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஓசியில் தான் சமைக்குது. போய் பக்கத்து வீட்டில் ஏக்கா அடுப்பில் சட்டியை வச்சுவிட்டு 2 கடுகு கொடு, அந்த பொம்பளைகிட்ட போய் இன்னொரு வீட்டில் 2 சூத்த கத்திரிக்காய் கொடு. இப்படியே குடும்பம் நடத்துது. அதில் ஒரு டைலாக் சொல்லிக்கிறார், சட்டி அடுப்பில் கிடக்கு, யார் வைக்க சொன்னா? அன்றைய காலத்தில் எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி கலிஜேரில் ஐயர மீன் குழம்பு வச்சுச்சுன்னா ஆடு மாடு மேய்க்கிறாள் ஊரா ஆட்டை நிப்பாட்டிட்டு இங்கே வந்துடுவா, கொஞ்சோன்னு கொடுங்கத்தான். இன்னைக்கு பூரா கூகுளில் பார்த்து சமைக்குதுங்க. கெளுத்தி வைப்பது எப்படி? ஓ, கெளுத்தி மீசையோட அதை போடும். அது எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை சுடுதண்ணி வைப்பது எப்படின்னு போட்டுச்சு. கடைசியில் அதை தண்ணியில் அதை காட்டிக்க மாட்டேன். சமைக்கணும். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொம்பளை ஆளுங்க மனசில் வச்சுக்கோங்க. சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்க பெத்ததாய் சொல்லி கொடுத்து சமைக்க பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் மாப்பிள்ளைகிட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. கை தட்டலாம். நான் இப்படி சொல்கிறேன், என் தம்பியை ஊரா அவன் சமைக்கவே வேணாம்டா, ஒரு பொம்பளை இருந்தால் பாடுறா, தன்னால் நான் பாவாடை கூட துவைக்கிறேன்டா, அலைகிறியா நாயா திரியா வெறி கொண்டு. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு 2 நாள் அவங்கள பார்த்தா அட்டைப்பூச்சி மாதிரி தான் திரிவாங்க. பொண்டாட்டி போய் டீ போட்டுக்கிட்டு இருக்கு, முதுவை தடக்கிட்டு இருப்பேன். அது சொல்லும், ஏ லூஸு ஆளுங்க வந்திருக்காங்க, நான் தடவுவேன். பொண்டாட்டி துணி ஊற வைக்கி ஒரு ஆளே கேசுன்னு துவைப்பேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் பாவாடையை கட்டிட்டு துவைச்சேன். நான் கூட சித்தி தான் இருக்குன்னு, என்ன சித்தின்ட்டு அவன் திரும்பிட்டேன். என்னப்பா இப்படி துவைக்கிற? அப்போ தானப்பா வெளியே போகிறவங்க ஊரா அவன் சின்னத்தை தான் துவைக்கிறான்னு போயிடுவேன், பாவாடையை கட்டிக்கிட்டு. என் தம்பியெல்லாம் நினச்சி இந்த படிக்காத ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து மிக்சி வாஷிங் மிஷினு கிரைண்டரு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாவம் அது வந்து பனியனை துவைக்க சொல்லியிருக்காரு புரிஞ்சேன். அதுக்கு பாவம் மிஷின் தெரியல, மிக்சியில் ஓட்டு அரைச்சி. அப்புறம் புரிஞ்சேன் என்னன்னு கேட்டேன், இதே உங்கள் பனியன்னு சொல்லிட்டு அவன் பல்லு விளக்கிட்டு கிழக்க பார்த்து செருப்பு விட்ட தலையில் அடிச்சுட்டு ஓடிட்டேன். ஐயா கைக்கிட்ட துவைக்கிற மாதிரி வராதுதா. கம்மாக்கெல்லாம் போய் உப்பு சோப்பு, அப்போ வந்து என்னது அந்த கட்டி உங்களுக்கு தெரியுமா, மஞ்சள் கலரில் இருக்கேன் சவுக்கார் கட்டி. போல் நீளம் நீக்குற மாதிரி இருக்க முடியாது. என்ன அது அந்த கட்டி மளிகை கடை காட்ட போய் சொல்லுவாங்க, ஒரு 1/2 முழம் கொடுங்க அந்த சோப்பு. சடம்பு அப்படி திருப்பார், கருப்புறம் திரிச்சு அப்படி வச்சு அப்படி ஒரு வெட்டுவார். அதுதான் துவைக்கிறது. இன்றைக்கி என்னென்ன சோப்பை போட்டு நம்ம அதுலேயும் சரி சில வயல்கள்லாம் இந்த கருப்பாக இருக்கமுன்னு ஏற்றி விட்டுருவாங்க. இந்த சோப்பை போடுங்க 2 நாள் தான் வெள்ளையன்னு இருக்கும். இவன் போட்டு ஒரு நாள் எங்கள் அண்ணே பண்ணி விட்டேன். நான் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டேன், அந்த பேரில் உள்ள சோப்பு ஒன்று போடுவேன். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சவனே எங்கள் அண்ணன் கேட்டேன், மூத்தவன், இது என்னடா பேரில் உள்ள சோப்புனே? நான் சிவப்பாக இருக்கேன்னா இதான காரணம்னு. படுத்து தூங்கி எழுந்திரிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் பைப்படியை விட்டு அவன் வரல. சாயந்தரம் வரைக்கும் போட்டு 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 அழைச்சி சோப்பை கரைச்சி விட்டேன். இதிலிருந்து என்ன சொல்கிறேன், சிகப்பாக இருக்க ஆளுகள் அழகல்ல, தமிழுடைய நிறமே கருப்புத்தான் அழகு என்பதை நான் சொல்றேன். கொஞ்ச நாளில் கலர் மாறிடுச்சுன்னா என்னை போன்று சிவப்பாக இருக்கவங்கெல்லாம் வருத்தப்படணும். நம்ம அப்படி கலராக இருந்தால் இப்படி கருத்து போனோம்னு. ஆனால் கருப்பாக இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாம் ஆயுள் உள்ளவரை கவலைப்பட தேவையில்லை, நீதான் அழகன். ஏதோ கருத்தாளர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி.
அதே மாதிரி ஆம்பளை ஆள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைய நீ போய் நீ கருப்பாக இருக்க, பொம்பளை பிள்ளை கருப்பாக இருந்தால் கட்டிக்க. இவன் என்ன சொல்கிறான், போனோடனே பொண்ணு கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கணும். இப்போ பெரும்பாலும் பரிச்சம் போடும் போதெல்லாம் அன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு பரிச்சம் போட போயிட்டு எது பொண்ணு எதுன்னு தெரில, டீ கொடுத்துச்சு, சூப்பர் பொண்ணு கிளவியை பேசிடுச்சு, சூப்பர் புள்ளடா, களி உடம்பு கணமும் மசுறு மட்டையும் சூப்பரா அப்படின்னு பார்த்தா அது பொண்ணோட அம்மாவா, அதுவும் மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. சிச்சுக்கங்க, கம்மா கரம்பையும் ஆபாரங்குளையும் தேய்ச்சா எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவி, மசுறு கீழே தொங்கும், விளக்கமாறு எங்கள் ஐயா வாங்க மாட்டார். வீட்டுக்குள்ளே போகும், குப்பையை பூரா மசுறுலேயே அள்ளிட்டு போயிடும், திருப்பி வரும், அந்த குப்பையை கொண்டு வந்துடும். இன்னைக்கு படிக்கட்டில் 70 பேர் தொங்குறேன். பஸ்ஸில் ஒரு பையன் கை வலிக்கிருச்சு, ஒரு காலேஜ் பிள்ளை ஃபைலோடு நின்றுச்சு. அந்த பிள்ளை மசுரை பிடிச்சி தப்பிச்சுக்கிறோம்னு பிடிச்சான் பாரு, அது ஒட்டு மசுறு. தம்முன்னு விழுந்து வெதரில் அடித்து அதில் பிறந்தவன் தான் அவன். கோழி முடிஞ்சு. ஒரு என் காமெடி கூட அப்படித்தான் இருக்கு, அடிச்சு விட்டேன் வெதரக்கானா. அது அதனால தான் விஜய் டிவி செலக்ட் ஆயிருக்கு. தம்பி சூப்பர்ண்டே, நீ அண்ணனை சூம்ப விட போறியா? அண்ணே இல்லையாப்பா? தென்பாண்டி மௌனமான நேரம். ஆதிங்க ஆதிங்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு, அவர் படுத்துறக்கார் அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அந்த துண்டு ஓட்டுருக்க அண்ணன் இங்கே வந்தாத்தையும் பாட்டை படிப்பேன். தம்பி அவரை எப்படியாவது வர சொல்லுப்பா, கண்டென்ட்டுக்கு ஆள் கிடைக்கலடா. அண்ணே வானே. இந்த மேடை என்பது அவளை எளிதல்ல. உன்னை மேடைக்கு நான் கூப்பிடுறேன்னா நீ கொடுத்து வச்ச எங்கள் அண்ணே. அண்ணே வானே, உன் காலில் கூட விழுகிறேன். வானே வானே. சூப்பர் சூப்பர். தற்சமயம் ஆடு களத்தை அலங்கரிக்கின்ற வருகின்ற காலை சென்ற இடமெல்லாம் பேருமுகளை பற்றி 12 மணியானா டாஸ்மாக் கடைகளே பாட்டில வாங்கி தன் குடும்பத்தை பார்க்கக்கூடிய ரோசக்கார காலை. லாஸ்ட் பார் 2 மினிட். மாடு புடி மாடு. இப்போ நான் பாட்டு பாடினேன்ல, அது யார் பாட்டு? லல்லா. யார் பாட்டு அது? ஐயா அப்துல் கலாம். நமக்கு என்ன வேணும்? இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே நம்ம கொடுத்து வச்சு அவ்வளோதே. அவன் வாழ்ந்த வாழ்க்கை. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் வளர்த்திருக்காரு அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அனு ஆட்டலகே உடைத்து காட்டி அவள் அக்கினி சிறை எடுத்து அணு ஆயுதங்கள் எடுத்து காட்டி அவர் படுத்திருக்கார் அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு கிச்சா கிச்சா ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்கார் பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நமக்கு விளக்கும் அப்துல் கலாம்.
உலகமன் மீது புகுத்தியவரா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ஏ தென்பாண்டி ராமநாடு இங்கு வீட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எங்க தென்னவன் ஐயா பிறந்ததும் இந்த ராமநாடு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தா ஏவுகணை நாயகனை இந்த உலகம் உள்ளவரை யாரும் மறந்தாலும் என் தமிழர் மட்டும் நாங்க மறக்க மாட்டோம். அப்துல் கலாம் ஐயாவுடைய புகழ் வாழ்க 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 தமிழ் வளர்க தமிழ். சரி, இங்கிட்டு இருந்து படிச்சால யாராவாவேன் அதுனாச்சும் பாவம். எங்கள் அண்ணே பாமர ஒரு விவசாய மகன் மேலே வந்து நம்ம தாத்தா அப்துல் கலாம் சொன்னுச்சு. ரொம்ப நன்றி அண்ணே. படித்தவன் யாராவாவேன். டேய், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழே எல்லாத்துக்கும் பயம் காட்டுன்னு அவன் பயப்பட மாட்டேன். வெளிநாட்டில் பார்த்துருக்கியா, அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும். ஒரு கோமண துணியை ஒன்று உரிச்சுக்கிடுவாங்க, ஒரு கூண்டு புரிச்சுன்னு திறப்பாங்க, மாடு வரும், இப்படி குத்தான் அவன் கரைச்சு புரிச்சு. ஆனால் வீர நிறைந்த மாடு பாய்ச்ச மாட்டை வெளியே வரும்போது தும்மில் பிடிச்சி தான் உயிர் பெரிதல்ல தமிழ் மானந்தாண்டா பெரிதுன்னு அடக்கிறான் பாரு என் தமிழை. எதுக்கு பயப்படுற? படித்த ஒரு தம்பி மேலே வா, வாய் பேசுகிற, பொம்பளை பிடிச்ச பேசுறியா, உணர்ச்சியா, டொங்காசி அடிக்கிற. இல்லை எதுக்குன்னு கருது வண்டி ஓட்டிருப்பேன் போடா, டொங்காசி அடிக்கிற இதாக இருக்கேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நான் மேடைக்கு பெருமையாக சொல்லுவேன். ஆனால் எத்தனையோ பெரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. ஆனால் அப்துல் கலாம் ஐயா மாதிரி யாரும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? எப்படியாவது பைக்கு வச்சிருக்க ஆள் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், காரு வச்சிருக்க ஆள் பெரிய பெரிய பங்களா கட்டணும் என்னென்ன நினைக்கிறீங்க. ஆனால் அவர் சம்பாதித்து நடத்திருந்தால் தமிழ்நாட்டிலே பாதி சொத்துக்களை வாங்கியிருக்கலாம். எதுவுமே அனுபவிக்காமல் செத்த ஒரு உத்தம தமிழன் யார் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. பெரும்பாலும் நீங்கள் கைதட்டணும், தமிழர்களே அவரை கொண்டாட வேண்டும். நீங்கள் ரொம்ப கைதட்டணும். நீங்கள் எல்லாருமே ராமநாதபுரம் மாவட்டம் தானே, நானும் ராமநாதபுரம் மாவட்டக்காரன் தான். இதில் 10 பேருக்கு ரேசா வேறுக்குமே சிவகங்கை மாவட்டம் தான் நினைப்பியே. ஆரம்ப காலத்திலே எங்கள் ஊரும் ராமநாதபுரம் மாவட்டம் தான், இடையில் பிரிக்கப்பட்டதான் சிவகங்கை மாவட்டம். உண்மைதானப்பா சேங்கப்பா? உண்மைதானப்பா? அன்றைய காலத்தில் எங்கள் வீட்டுக்கு லெட்ரு வரும், அங்கேருந்து எங்கள் அத்தை கும்பகோணத்துலேருந்து லெட்ரு போடும். நலம் நல்ல மாதிரி ஆவல், அந்த கிடேரி ஈண்டு விட்டதா, அந்த ஆடு செம்பரி ஆடு எங்கே கிடை ஓட்டிருக்கிய அப்பா எங்கள் ஐயாவுக்கு அனுப்பிவிடும். அதை அனுப்பிவிட்டு அந்த லெட்டரை படிக்கிறதுக்குள்ளே அந்த கிடமாடு கண்டு ஓட்டு அந்த கண்டு சென்னையாயிரும் லெட்ரு. ஆமாப்பா, ஒரே ஒரு போஸ்ட்மேன் வருவார், வரும்போதே பிடல் அந்துரும், செயின் கரைச்சி பிடிச்சுட்டும். வேகாத வெயிலில் வந்தவனே கேட்பாங்க போஸ்ட்மேன்லாம், ஏன் தாம்பிட்டு நீச்சல் தண்ணி இருந்தால் கொடுங்கத்தா, என்னால் தாங்க முடியலை, இன்னும் மேலப்படார் போனால் அந்த ஊர் போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அன்றைய காலத்திலே அவ்வளோ சொந்த பந்தங்கள் அன்போடு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. அங்கேருந்து ஒரு ஆள் சடங்கு வைத்திருக்கிறேன், வர்ற வெள்ளிக்கிழமை வரவுன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இவன் இங்கேருந்து 1000 ரூபா தாளை போட்டோ எடுத்து என்னால் வர முடியலை, இதை மொய்யா அந்த படத்தை கட்டவுட் அடித்து ஒட்டிக்கேன்றேன். என்ன உறவுகள் நீடித்தது அன்றைய காலம். இன்னைக்கு சிலிண்டர் பற்றாக்குறை காரணம் யாரு? நம்மதான். எரிவாயுவை நம்பாதை, உன் அறிவாயுவை நம்புண்டேன். அன்றைய காலத்தில் விறகு வெட்டினாங்க. எங்கள் அப்பத்தா பட்டு கலவையெல்லாம் அப்படி பாவாடையை சொருகிக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு விறகு வெட்டும், பின்னாடி எங்கள் ஐயா அடிச்சுக்கிட்டு இருப்பார், இங்கிட்டு கருணையை அடிச்சுக்கிட்டு இருப்பார். தம்பி சொரு புஞ்சுவோம் மயிர்மனை. எங்கள் ஐயாவை பார்த்தா டொக்காஸ் மாதிரி தம்பி, அதெல்லாம் இல்லை. அப்பத்தான் அங்கிட்டு வெடிக்கிட்டு இருக்கா, இங்கே பெரிய பெரிய கருணையை அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா. ஏழை இவங்க பூராமே காலி என் தம்பியப்பா. அது அன்றைய காலத்தில் விறகுதான். அந்த விறகை இதுவரைக்கும் நீங்கள் கடைபிடித்து பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு வந்திருக்காது. உண்மைதான், கை தட்டலாம். அப்போ ஊத முடியாது. மலையில் நனையும் போது ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரே வார்த்தை தான், இலை கிழக்க மேலே இருட்டுதான் அந்த விறகு அள்ளி உள்ளே ஓடுங்கடா, இல்லைன்னா உழ வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இடியே விழுந்து நனைஞ்சு கிடந்தாலும் அப்படியே சிலிண்டரு அப்படியே போகும்போதே நம்ம சீரட்டு பற்ற வைக்கிற மாதிரி தான் லேடிஸ்லாம் சடக் குப்பு குப்புன்னு பிடிச்சி எரி. இதில் புருஷன் சில பேர் வீட்டில் வந்து செக்யூரிட்டி பொண்டாட்டி ஆர்டர் போடுவாங்க, ராகுல் அங்கேயே உட்காந்துக்க, 3 மிஸ்ஸில் வரும், அப்புறம் வந்து என்னை எழுப்பு டயர்ட்.
இவன் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், பார்த்தா சப்பட்டைக்கிட்ட இருந்து போன் வந்துடும். இவன் வீடியோ காலையிலே சொல்லுடா, ஏன் முன்னாடி கிடக்கா குந்தாணி முண்டை, நாளைக்கு இளையாங்குடியில் இருக்க பெட்டி கடையை அப்புறம் தீட்டு வரேன், உச்சா உச்சா வச்சான்ட்டுவேன். 8 வயசில் களியாயம் கடைசியில் களியாக இருக்கும். பொண்டாட்டி வந்து பங்குன்னு வாயும் பூருக்கட்டி எடுத்து மண்டையில் அடிக்கி 2 பேரும் ஆளுக்கு ஒரு நக்கான் ஆக்கிட்டு படுத்துக்கிறாங்க. அந்த களியை சொன்னேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் இன்னும் வருங்காலத்தில் உங்கள் புத்தியை வைத்து நீங்கள் பிழைத்து கொள்ள வேண்டும். ஒன்று சொல்கிறேன், இவர் இருக்கார் அவர் இருக்கார், யார் யாரையும் நம்பி இருக்காத. உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்தி வாழு. இந்த உலகமே ஒரு மாயை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள. உண்மைதாப்பு நம்ம சொல்கிறேன். என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் மூத்தவன் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டேன் மாறிடுறேன். இன்னைக்கு பூரா அப்படித்தாப்பா தர்றாங்க. ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுக்காத மனித இனம் இது. ஆனால் கடைசியிலே ஒரு நிமிஷம் செய்கிறதடா சாம்பலா உன் ஆவியை. என்ன நல்ல டைலாக் இருந்துச்சு, கைதட்டலையே. தஞ்சாவூர் பக்கம் நல்லா கைதட்டு வந்துச்சு சொன்னேன். இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, ஒரு சாங் ஒன்று பாருங்க. ஹலோ ஹலோ, ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன். எந்த பாட்டு படிச்சாலும் உனக்கு குஷிதேன். நீ போட்டிருக்க குருணம் மருந்து அப்படி. ஒரே ஒரு விஷயம், எந்த அரசாங்கம் வந்தாலும் மதுபான கடை ஓடத்தான் செய்யும். இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் அந்த கடைக்கு போக தேவையில்லை என்பதை நான் சொல்கிறேன். யாரையும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் தான் இப்போ இங்கேருந்து போகிறான், அவனுக்குள்ளே திடீர்னு பள்ளமாக கிடக்கு. என்ன நினைப்பிய, பைக்கில் ஒரு ஆள் அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்து இருந்துச்சு போவியா? மாற்றுப்பாதையில் செல்வது இல்லையா? அதே போல தான் மதுக்கடைக்கு செல்லாமல் உன் மனக்கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் நீனும் சாதிக்கலாம் பிறரை போல. நான் மேடைக்கு விளம்பரத்துக்கு சொல்லலை. எங்கள் அண்ணன் தம்பிகளாம் சில பேர்லாம் பாரு, மைக்கை பிடிச்ச உடனே பயங்கரமாக பேசுவார். நான் ஆரம்ப காலத்திலே எங்கள் அப்பா இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கர் எங்களுக்கு சொந்த நிலம். அன்றைய காலத்திலே எனக்கு வெள்ளி கிண்ணத்திலே நெய்யை பிசைஞ்சு ஊட்டுவா எங்கள் அம்மா. இது பெருமை அல்ல. நானும் ஒரு காலத்திலே இந்த கோமாளி MKRம் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன். இந்த மேடையில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியவன். எங்கள் அண்ணன் தம்பி பாதத்தொட்டு கேட்குறேன், குடியை நிப்பாட்டினே. இப்போ எங்கள் அப்பாலாம் இங்கே உட்காந்துருக்காங்க. இதே நான் தண்ணியை போட்டு அவர்கிட்ட போனால் என்ன நினைப்பாங்க, அவன் யார் வர்றா பாப்புன்னு, இன்னைக்கு MKR வரேன், அவன் வந்தால் நான் இல்லைன்னு சொல்கிறான்றார். எங்கள் அப்பா சேங்க ஏற்றுவா, தண்ணியை போட்டு வந்து உங்கள் ஏதாவது பேசுவேன்ட்டு. ஆனால் இன்னைக்கு அத்தனை தந்தைமார்களும் என் தாய்மார்களும் எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் இந்த ஒத்த கோமாளிக்கு இத்தனை பாசம் வைத்திருக்கிறார் என்றால் நான் குடியை நிப்பாட்டினேன். ஏதோ என்னையால முடிஞ்சது 10 பேருக்கு கஞ்சி ஊத்துறேன். நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, சரிதானப்பா? ஆனால் இப்போ 2 பேர்த்த அரைஞ்சு திருந்தேன். அன்னைக்கு ஒரு மேடையில் அடிச்சே விட்டேன், தண்ணியை அடிக்காதடான்னு. சொந்த பெரியமாமே உள்ளே வந்துட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு சொன்னதே சொல்கிறேன், அரைஞ்சு விட்டேன். தண்ணியை அடிக்கூடாது. திருப்பி வந்து விபூதி தட்டை போய் கோயிலில் எடுத்துகிட்டு வந்து விபூதி வைனேன். இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். காலில் விழுந்து விபூதி வாங்கிட்டு ஒரு வார்த்தை கேட்டு போனேன், பீர் சாப்பிடலாமான்ட்டு. அப்போ அந்த நாயை செருப்பு அடிக்க என்ன பண்ணுறது? இப்போதான் அந்த ஜோக்கை யோசிச்சேன். நல்ல ஆடியன்ஸ். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். திடீர்னு பைக்கில் வந்து சில பேர் பெரிய கார் எடுத்துட்டு வந்து செம்பரி ஆட்டை தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு ஒரு 12 பேரை 1000 ஆடு நிற்கும் போது சுற்றி நின்று போக்கஸ் வச்சிருந்தேன். ஒருவேளை வேற ஒருத்தன் கடை வந்து நம்ம ஆட்டில் தவிரமுன்னு ஒவ்வொரு ஆட்டுக்கு பின்னாடி கப்ளிங்கில் ஒரு கேமரா வச்சிருந்தேன். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க தம்பிய. இன்னும் என்னை பாடாப்படுத்த. அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன். நலுமரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பெரும் வச்சிருந்தேன். இது மட்டும் பத்தாது, இருக்கிற சூட்டுல அடிச்சு நம்ம சம்பாரிச்சுக்கிறோம். நம்ம ராம நாட்டுல இருந்து
துண்டி போற பைபாஸ்ல இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 150 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். வெள்ளக்கல்ல ஊண்டி பெயிண்ட் அடிச்சு கம்பி வலை போட்டு வச்சிருந்தேன். நைட்டு நேரத்துல வலைய சுருட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு இளவட்ட பையில செக்யூரிட்டியா போட்டா பாக்குற வேலை 1 மணி நேரம், லவர்கிட்ட பேசுறது 12 மணி நேரம். லவர்கிட்ட கூட விடியா கால் போய் இது என் சொந்த இடம்னு சொல்லி தொங்காசுக்காக லைன் பண்ணிடுவேன். ஒரு 85 வயசு கிழவன் செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். அவருக்கு மாசம் 6500 சம்பளமும் ஒரே ஒரு கலைமான் போயல ஒண்ணும், இரும்பு டப்பா ஒண்ணு, விக்ஸ் மிட்டாய் ஒரு ரோல் வாங்கி போட்டு ஒரு பழைய கட்டில போட்டு படுக்க வச்சிருந்தேன். ஒருவேளை சடக்கணும் பத்திரம் பதிய முடியாதுன்னு திடீர்னு பொருளைய கலப்புறாங்கன்னு, நகை கிரு கிருன்னு ஏறுதுன்னு. இப்பயே 1 லட்சத்தை தாண்டிருச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனா யாரும் நகை ஓட மாட்டாங்க. நகையை மோந்து வாத்துட்டு தாலியை கட்டிடுது. ஒரு 250 வகை நகையை எடுத்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா சடக்குன்னு பணக்கார ஆக முடியாதுன்னு வாங்குறவன் குடும்பம் நாசமா போகுதுன்னு 100க்கு 10 பைசான்னு வட்டிக்கு விட்டு வச்சிருந்தேன். இம்புட்டு இருக்கு. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி திங்கக்கிழமையிலேருந்து நாசமத்தம் உண்டை 7 நாள் விரதம்னு சொன்னா நான் எங்கன போய் கஜா கிஜா பூஜா. அதனால லோக்கல் ஏரியாவில் வச்சிருந்தா 2 நாளைக்கு நம்ம காரு அங்கன நின்றா இன்னாரு காருங்க நிற்கிது, இவ்வளோ வச்சிருக்கான்னு போட்டு விட்டுருவேன்னு தள்ளி ராமேஸ்வரம் கடைசியில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். 3 பொம்பளைன்னு கேள்விப்பட்டேன். உன்னை செருப்புட்டு அடிச்சு வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாலு மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. எங்க அண்ணன் தம்பிகளா எத்தனை சொத்து வத்து எத்தனை பொருள்களை சேர்த்து வச்சாலும் இந்த ஒத்த குடி நம் குடும்பத்தை அழித்து விடும். அடா அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. உனக்காகத்தே இந்த பாட்டு. அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. இருக்குதுன்னு முத குடிச்சு பழகும் போது ஒரு கட்டிங்க மட்டும் போட்டு பாரு, நல்லா பசி எடுக்க வேணும்ன்றத திங்க தோணும். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல சுகமா இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது புதிதாய் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு எவ்வளவு காசு பாக்கெட்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிராண்ட மாத்தி மாத்தி சரக்க வாங்கி குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பழகின நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் இந்த பொண்டாட்டி உள்ள சொத்து பத்து சொந்த பந்தம் இதெல்லாம் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒண்ணு. யாராரு அப்படி குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். மாடா ஆடு மே நாலு மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு.
அதை யாரு கேட்கல, குறிப்பா நானு கேட்கல. ஆண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி பொழுஜ வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா நமக்கு முன்னாடி பிறந்து எத்தனைய பெரியவங்க சாதிச்சாங்க. அவங்க பேச்சையும் அவங்க கொள்கையும் நான் மதிக்கிறேன். இந்த தலைமுறையில வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஆசான் எங்க ஐயா முன்னாள் அமைச்சர் தென்னவன் ஐயாவும் எங்க சித்தப்பு சேங்கை மாறன் அவர்களோடு சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கே யாரு மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணே, இந்த பிறவியில இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஏன் ஐச கூட உங்களுக்கு தர்றேன். இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும். இனிமே குடிக்க வேணாம்னு மேடைக்கு இந்த பாட்டை படிச்சாலும் இதுல எங்க ஆத்தாக்கா மாறும் பெரிய அப்பங்களும் நல்ல கருத்துள்ள பாட்டா பாடுறேன். இந்த பப்புனு எந்த ஊருக்காரன்னு கேட்பைய இதுல லேசு வாசா நினைச்சிட்டு வந்தாலும் இந்த கண்டாளி மையம் இறக்கி விட்டானே போதைன்னு ஓத்தாங்கம்மான்னு வைவ. அப்படி வஞ்சா கூட 10 பேராவது திருந்துவீங்கன்னு இந்த மண்ணு மேடையில் என் ஜாமிக்கு முன்னாடி நின்று இந்த பாட்டை படிக்கிறேன். மாடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரே ஆடு வச்சிருந்தேன். அழகு தேச வண்டி வச்சிரு, அலுமரஜ நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையா. பெரும்பாலும் குடிச்சிட்டு வந்த ஆளுகளுக்கு மன கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கங்கண்ணே. உள்ள வாங்க, அதுக்கு மருந்து வச்சிருக்கேனே. என்ன வேணா சொல்கிறேன், நம்மளும் சொல்கிறேன். அது நான் பட்டுனால தான் நம்ம திருந்தணும். மதிப்பே இருக்காதுப்பா. சொந்தக்கார எல்லாருமே லேசாக பேசி போடுவாங்க. நம்ம நம்பி யாரும் கடனும் தர மாட்டேன். அவன் குடியார போய் வாங்கிட்டு நாளை காலைல தெளிஞ்சதுக்கப்புறம் இல்லைன்றுவேன். அவன் பொண்டாட்டிட்டு போய் கேட்டோம்னா 1008 தாலியில் அடித்து சத்தியம் பண்ணுது கிரக மஜுரான்னு கொடுக்க மாட்டாங்க. உண்மைதானப்போ? இந்த தம்பி ரொம்ப நேரமாக கையை கட்டி நிற்கிறேப்பா, காக்கி சட்டை, உனக்கு எந்த குறையும் வராது, அண்ணே இருக்கேப்பா. சரி, மங்களா தெரியுதாடா அண்ணேப்பா. என்ன கரத்திலும் புனலம் குடியே மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசுமங்கலம் ஒன்றியம் வெளியக்கோட்டை கிராமத்தில் இழந்து அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காத்தாயம்மன், ஸ்ரீ வால்முனீஸ்வரர், ஸ்ரீ காளியம்மன், மதுரை வீரன், ஸ்ரீ முருகன், விநாயகர், சப்த கன்னிகள் தெய்வங்களுக்கு 9ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆசான் உயர் திரு முகவை மு தென்னவன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், திமுக மாநில இலக்கிய அணி புரவலர் மற்றும் திருமதி மாரியம்மாள் தென்னவர்கள் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கிராமத்தார்கள் முன்னிலையிலும் வெளியூரிலிருந்து வருகிற அந்த அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நேற்று போன ஒரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் கதம்பம். ஏன்னா அதில் தான் எனக்கு அதிக ஒர்க்கு இருக்கும். கோடாங்கி வாசிக்கணும், உள்ளே இருக்கிற 2 தவளை குட்டியை மேய்க்கணும். நான் ஒன்று செஞ்சால் அவங்க ஒன்று கவட்டில் வாய் வாங்கி இடுப்பை பிடிங்கன்னா புடுக்க பிடிக்கிறவங்க வச்சுருக்கேன். 3 அறிவு பயலுங்க. அது நடந்தது கேளு. ஏன்னா இந்த நாடகம் கூட முருகன் வருவார், வள்ளி வருவாங்க, நாரதர் வருவாங்க. இது சினிமா பாட்டு. இந்த நாடகத்தில் எந்த பாட்டும் பாடலாம். ஆனால் மற்ற நாடகத்திலே கதை சாராம்சத்தையும் பாட முடியும். ஆனால் அந்த நாடகத்தில் ஒரு குடும்பம் படுத்திக்கிட்டாங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நான் சொன்னேன். ஊரில் அவங்க நாடகமே வச்சதில்லை. அவங்கள்ட்ட சொன்னேன் கருப்பு சாமி 2 பேரும் ஆடுவாங்க. அவங்கள ஒரு 10 பேர் சேர்ந்து குண்டுக்கட்டாக தூக்கிட்டு உள்ளே வந்துருக்கன்ட்டேன். அவங்களாம் ஓகேண்ணே இலவட்டம் போகிறான். அவங்க என்னை வரவேற்கும் போது வெடியெல்லாம் போட்டு வர வச்சாங்க. அதுக்கப்புறம் சரக்கு போட்டிருக்காங்க தெரியல. சின்ன கருப்பை உள்ளே தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெரிய கருப்பு சாவை கிடச்சவனே ஆளாக காணோம். வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு சட்டையெல்லாம் கலட்டிக்கிட்டு அடிச்சிருக்காங்க. அந்த சேவலை எனக்கு தருவியான்னு அடித்து
அதை வதக்கி திங்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க அவன். இதெல்லாம் செய்யக்கூடாது. நடக்கும் தம்பி, லேசாக நினைக்க. அதே மாதிரி கருப்புசாமி ஆடும்போது மடுவை பிடிக்கக்கூடாது. ஏய் சிரிப்புக்கு இல்லை என்ன ப்ரோ, சாமியை போய் அப்படி சொல்லுவேண்ணா. இப்படி போட்டு அமுக்கும் போது மூச்சு விட முடியாதுன்னே. அதுவும் பப்புலாம் போட்டால் என்ன ஆகும்? அவன் நாடகத்துக்கே அதுக்காக தானே போடுறது. இது இது வராலண்ணே. இந்த 7 செம்பு வைப்போம் மகமாய் நாடகத்தில் தம்பி, நடந்த உண்மை. இதெல்லாம் நீ வந்து நல்லா யோசிச்சு பார். 7 செம்பு. அப்போ நாங்கள் சொன்னது எங்கள் மேலே தப்பு. தெய்வத்தில் போய் வச்சு எடுத்துகிட்டு வாங்க செம்புன்னு சொல்லி ஒரு 6 ஒம்பளை தெய்வம் உள்ளூர்லேயே இருந்திருக்கு. செம்பை போய் வச்சு எடுத்து வந்துச்சு. இன்னொரு ஒம்பளை நாடகம் நடந்தது இளையாங்குடி பக்கம், அது அலர் கோயில் குலசாமியா. அந்த செம்போட ஆட்டோவை பிடிச்சி நைட்டாக போயிடுச்சு. அப்புறம் செம்பு இல்லாமல் யூசந்தூர கப்பில் விட்டு வேப்பலையை சொல்லி அதையும் குலவலும் தூக்குனே ஒரு ஆள் தண்ணி அடிக்க கப்பலையும் நான் பொண்டாடி அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டேன். இப்படிலாம் குடும்பம் நடக்கும். இப்போ தான் யோசித்தேன். சிரிக்கிறாங்கல்ல, அடிச்சு விடுவேன். 21 வருஷமாக ஏமாற்றி நடித்த எம்கேஆர் எதில் பிறரை சிரிக்க வைப்பது எல்லாமே கற்பனை கதை தான். உண்மை தானே தம்பி? அப்போ நீ நினைக்கிறியா? இங்கே வா, சத்தியம் பண்ணு. சீரியஸாக கதை சொல்லவா? யானை கதை சீரியஸ் தான். ஒரு யானை, ஒரே ஒரு யானை. அந்த ஒத்த யானையே தான் இருக்கு. இப்பத்தான் அந்த காசு வாங்காம நான் தெருவில் தெரிய போறேன். என் தம்பியை கேட்டால் நான் செய்யணுமே. ஈசா 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 யானை வந்துருச்சு. ஒரு யானை சார் போய், ஏன்னா இது கருப்பட்டயம். எலி செய்யும் போது யானை கொண்டாடும் போது அடிவட்டுரும்ப்பா. ஏன்னா எலி வந்து எவியா, ஏன்னா அது மியூக்குற படம் பார்க்கும். அடிக்கும்போது ஓசு பெண்டாகும். சார் போய் என் ஜிங்க நீனு கேட்டுக்க. காலையில் வெளியே இருக்கும்போது இதை போட்டு கேட்டிங்கன்னா மலை ஜலம் கழிப்பது எப்படி புத்துருக்கட்டு பாண்டி. ஒரு யானை வரவா தம்பி, ரிவல்ஸ் எடுத்துட்டு வா தம்பி. என்ன இருப்பா அண்ணனே யோசிச்சு வச்சா உங்கள்கிட்ட எப்படி நான் சொல்றதுன்னு மனசு கடுக்குதுப்பா. அந்த யானை எந்த ஊர் சொல்லுவோம்? அடிச்சு விடுவோம். ஆர்எஸ் மங்கலம். ஏன்னா அது 10 மணிக்கு மேலே எந்த பஸ் வராது. அந்த யானை நைட் நேரம் வருமா டீ சாப்பிட. தம்பி யானை டீ, நான் செய்தி வீடு கூட அடிக்க முட்டுவேன். அப்போ எது கேட்டேன்? என்ன தம்பி அண்ணே இல்லையாப்பா? என்ன தம்பி? அவர் என் தம்பி பூலிப்பு கூட போட முடியும். அந்த யானையை பேம்பஸ் கூட மாட்டு முட்டுவாங்க. ஆமாம், வயிற்றால டைமில் ஏன்டா இருக்கிறா. ஆர்எஸ் மங்கத்தில் நைட் நேரம் டீ சாப்பிட வந்திருக்கு. அதுக்கு ஓவர் டென்ஷன். ஏன்னா மடு பெருசு, கப்ளிங் வேறு. அந்த டென்ஷன்லேயே வந்து டீ சாப்பிட்டு வந்திருக்கு. அங்கே ஒரு எலி அதை பார்த்துருச்சு. பார்த்தோன்னே செம்ம ஃபிகராக இருக்க உடனே ஒரு நாளைக்கு நான் கிருதையா அப்போ யானை சொல்லியிருக்கு, இங்கன்னு வேணாம், அடைச்ச கடையை பூரா திறந்துக்கிட்டு வந்துடுவாங்க எல்லாரும். ஆமாம், பைக்கில் உரையும் பூரா சைலன்ஸை கழட்டிட்டு போய் சடன்னு அடிச்சாங்கன்னா அப்போ யானை அது அறிவாளி. அது சொல்லியிருக்கு இன்னைக்கு வேணாம். அவுட்டரில் ஒரு 5 கிலோமீட்டரில் அங்கே ஒருத்தர் இருக்கார், எங்கள் மச்சான் சுப்பையா மச்சான் தென்னந்தோப்பில் வந்துரு அப்படின்னு. சரின்னு தென்னந்தோப்பு போயிடுச்சு. போனால் யானை கடுமையான வாமப்பு. எலி மச்சான் வர போகிறாரு, புலந்து தள்ள போகிறாருன்னு. அது அன்னைக்குன்னு பார்த்து யானை பாதாம்பால், முந்திரி பருப்பு, பிஸ்தா, நீக்குற டப்பா எல்லாமே சாப்பிட்டு வாமப்புலேயே இருந்திருக்கு. நம்ம பப்புள் மாதிரி உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்காந்து. எலி அன்னைக்குன்னு பார்த்து என்ஃபீல்டு எடுத்துருச்சு. ராமநாட்டில் என்ஃபீல்டு எடுத்து நல்லா சர்வீஸ்லாம் பண்ணி பட்டையெல்லாம் அடித்து இன்னைக்கு புலந்து தள்ளிடும்னு 100ல் முருகா எலி 100 கருன்னு வருது. வேகத்தடையெல்லாம் பறக்குது, அரைக்குது. யானையை போய் டொங்காசு போடுற முடியும். சேர்ன்னு யானை ரெடியாக இருக்கு. எலி போய் யானை முது உரம் தேடி இருக்கு. ஒரு நாள் புள்ள இருட்டாயிருச்சு. முண்டைக்கு கப்ளிங் தெரியல. எது ஒரு வழியாக அது என்ன பண்ணிடுச்சு, இது பெண்ட்டு ஓசுன்னு கப்ளிங்குள்ளேயே போயிடுச்சு. அப்புறம் யானை குசை போட்டு போக முடியேன்னு பட்டான்னு அடிச்சிருக்கு. இளநிலேயே எலி விழுந்து கோமா டேஷ் ஆகி பின்னாடி போய் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை கிரகத்துக்கு ஒரு இளநி தலையில் விழுந்துருச்சு யானை மேலே. யானை
எலி ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. தம்பி கதையை கேட்டீங்களப்பா, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போ. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பார்ப்பதற்கு சைனா போல் இருப்பார், ஆனால் இவர் தமிழன் தான். என் அன்பு மாப்பிள்ளை பொன்னமராதி அருகில் உள்ள விசிறபுரத்தை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, எங்களை மணப்பாறையை சேர்ந்த ரதிசிறி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இன்னைக்கு வந்திருக்க நாரதரை நம்ம பாராட்டி ஆகணும். ஒரு காலேஜில் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் கெட்ட நேரம் நாடகத்தை நடிக்க வரலாமா? நான் என்னோட நாரத வேஷம் போட்டிருந்தாரு, மடுவை லேசாக புச்சுக்கிட்டேன். அதை பயல ஊற வீடியோ பார்த்துட்டு, என்ன சார் நாங்கள் ஒரு புடி பிடிச்சிக்கிறோன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ காலேஜ் போகாமல் பேசாமல் உளுந்த வடை போடப்போ. இது தொழில், நான் நகைச்சுவைக்காக பணத்தையும் செய்வேன். ஓகே ப்ரோ. என்ன இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்டு இருக்கிற இடத்துல இவனோட இடமும் 3 ஏக்கர். பின்னாடி இருக்கிறது பரமப்பட்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூலிச்சாமி தாளம் பரமப்பட்டிக்கார இடம் தான் அதிகமாக. என்ன சித்தப்பா? அந்த இடம் பூரா பரமப்பட்டி. இந்த தம்பியோட இடம் 3 ஏக்கர். அன்னைக்கு இவங்க அப்பாட்ட அந்த பையன் சொல்லியிருக்கேன், சின்ன பையலாக இருந்தா, எப்பா போக்குவரத்துக்காக கேட்குறாங்கப்பா, எத்தனையோ பேர் இந்த ஏரோப்ளேன் விமானத்தில் போய் அவசர ஆத்துறதுக்கு பயனடைவாங்க, எழுதி கொடுப்பான்னு சொன்னவன் இவன். ஆனால் அதை எழுதி கொடுக்க சொல்லிவிட்டு இப்போ இடம் இல்லாமல் கம்மா கரையில் படுத்து கிடக்கேன். கூதி கொழுப்பு தானே இதெல்லாம். சரி, இதெல்லாம் நல்ல செயல்தான்றே சொல்ல. என் அன்பு தம்பி பரமப்பட்டியை சேர்ந்த அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமது, திறமையுள்ள நாடக நடிகர்கள் எல்லாம் நிறையா இருக்காங்க. மக்களோட கண்ணோட்டம் என்னென்னா, யூடியூப்பில் டான்ஸோ வள்ளியோ முருகனோ ராஜபாட்டோ பெட்டிக்காரர்களோ மிருதங்கமோ பார்த்தவொடனே இவர் நல்லா நங்க நடிக்கிறாரே, இவர் இது பண்ணுறாரே, சரணு வாச்சிட்டேன். முழு பாட்டை ஒரே ஜீவம் ஒன்றே உள்ளம் பாம்பு வரல. இவன் யார்கிட்டே கை மாற்று வாங்கியிருக்கேன், அந்த ஆள் வந்துட்டேன். இவனை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் 3 வருஷமா அப்படின்னு. 15,000 வாங்கியிருக்கேன். இப்போதே வச்சேன். அது உண்மையை சொல்லிடுமா இல்லையா? மிருதங்க சக்கரவர்த்தி முருகத்துவான் கோட்டைக்கட்டி குமரன், என் அன்பு தம்பி செங்கச்சத்தப்பாவுக்கு எங்கள் ஐயா தென்னவன் ஐயாவுக்கும் தெரியும். நாடக உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின பெருமை ஒரு ஆசிரியர் பெருந்தகை யாருன்னா, மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் சித்தப்பு டிவி ஜெயம் அவர்கள் தான். அவருடைய மாணவர் தான் என் அன்பு தம்பி. சின்ன வயசிலே தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது ஐயா கவனிச்சாராம், இவன் ஞானமான ஒரு கலைஞனா வருவான் என்று சொல்லிதான் இவன் ஆஸ்பத்திரியில் பிறக்கும் போது பல விருதுகளை வாங்குவான். இந்த கூரை வீட்டில் வைக்க இடம் இல்லடா, அதனால தான் உனக்கு வைக்கிறேன் பேரு, அதுவே பெரிய விருதுடான்னு வைத்தார்கள். தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
சூப்பர் சூப்பர் தம்பி. ஏதோ கல்யாணம் ஆகலை அதனால ரொம்ப நேரம் அடிக்கிறேன், இல்லைன்னா 2 தட்டு தட்டுவேன். டைன் டைன்னு போதும்னே குழந்தையா வைடிய காலில் இருக்குன்னு வச்சுருவேன். இங்கேருந்து கல்யாணம் ஆக வரைக்கும் வந்துட்டாருப்பா கோட்டையூர் கணேசன் வண்டி வத்துறது. வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி சூப்பர் தம்பி. உன் பேர் மனோதானடா? மனோன்னே வைக்கிறேன் உன் பேர். எழுத்து பேசக்கூடாது, காலில் சம்பளம் தராமல் தெருவில் விட்டு போயிடும். அப்புறம் மனோன்னு சொன்னால் ஒத்துக்க. பப்புலு பேர் பப்புலா? ஆ, அது யாருக்குமே தெரியாது. அந்த பேரை சொல்லிடுவாப்பா. ஆமாம், பப்புலு பேர் பப்புலு கிடையாது. நான் வச்ச பேர் தான் பப்புலு. அதே மாதிரி உனக்கு வைக்கிற பேர் மனோ. என் அன்பு தம்பி பலவாத்திய சக்கரவர்த்தி. எத்தனையோ ஆல்ரவுண்டர் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு சிரிச்ச முகத்தோடு அழகா எந்த ஒரு சொல்லு தவறாமல் வாசிக்கிற தம்பி. உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ணன் சொன்னால் எங்கள் அண்ணன் தம்பி கூட உன்னை பார்ப்பாங்க. அதுக்காக கை கொடுத்துட்டேன்னு திமுறதா தெரியக்கூடாது. நங்குன்னு அடிக்கணும், கை தட்டணும். அன்பு தம்பி மணப்பாறை மனோஜ் அப்படின்னு சொந்த பேர் நான் வைக்கிறேன். மனோ ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். தட்டலை தட்டிட்டா பொழைச்சிக்கிட்டேன். ஊடால பஸ் ஸ்டாண்ட் அடி அடிச்சில்லடா. அதான் அப்போ கொரோனா டயத்தில் 2 பேரும் நீ பார்த்துட்டு ஓடினேன் கருவலுக்குள்ளே. அதே மாதிரி தான் கேட்டுச்சு, வினாட்டியாக இருக்கும். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் திரைப்பட புகழ். ஒரு 7-8 படம் நடிச்சிருக்காரு. அதில் அந்த வெட்டி கிடப்பாங்கல்ல ரத்தத்தோட, அதில் ஒரு ஆளாக குப்புறா படுத்து கிடப்பேன். வாங்க மாப்பிள்ளை, என் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் சீன்தாள். என்னப்பு ஏரியாவில் கவுன்சிலர் நிற்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா. தம்பி என்ன வேலைக்கு வந்திய? தாளாசிக்காமம்மா. ஓமுண்டா அறைய போனேன். இங்கேருந்து வர்றாரு வாமட துறக்கிற மாதிரி மயில். உடனே தேவை எப்படி வாதிக்கிறாங்க மூத்திரத்தை குடி. அதுக்கு அண்ணனை மொட்டைன்றியா பொட்டைன்றியாடா? சரி மொட்டை தான்டா விடுற அண்ணே. எக்கோய்
யாரு கணேஷ் சொல்ல போட்டா? இருப்பா, ரொம்ப எமோஷன் ஆகிறானே. யாரு கணேஷ் சொல்ல போட்டா? ஏய் வந்து 300 ரூபாய்க்கு ஓடு, டீச்சர் வரட்டும் உன்னை சொல்லித்தரேன். அவன் கம்பளி ஏல பள்ளிக்கூடம் மாட்டான். தம்பி தம்பி உண்மையிலே லூஸ் தானா? அவன் மேல உள்ள கோவத்தை உன் மேல இறக்க நேரிட்டும். கவனம் ப்ரோ. ஓகே ப்ரோ. பாடுற பாட்டு கரெக்டா போடணும். சரிங்க மாமா. போராளை பொண்ணு தாயி பொல பொல வெள்ளவன கண்ணீர் விட்டு பாட்டுக்கு போட சொன்னா இங்கே என்ன நக்கல் மயிர் பண்றியா? இது உருது பாட்டு. ஏலே ஏன்டா அது தமிழ் பாட்டா? பாரதிராஜா படம்டா. அடுத்து போடுறேன்னா? எனக்கு இங்கிலீஷ் பாட்டு தான் தெரியும். இப்போ கரெக்டாக போடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஏற்றமுன்னா ஏற்றம். யாருக்கு மாமா? தாளம் போடும் மாப்பிள்ள. யாருக்கு ஏத்தான் இறக்கம்னு என்ன மூளை பௌத்திரமா? தாளம் போட்டு போடுற படுத்தாதியடா. சரி மாமா. வட்ட வட்ட பாறையில வரகரசி தீட்டையில சொந்தமுள்ள அத்த மகனே டக்கு முக்குட்டுக்கு தாளம். நீங்க சோறு கேட்டு நிக்கலாமோ டக்கு முக்குட்டுக்கு தாளம். வாய்ஸ் கிளவி மூத்துற மாதிரி இருக்கு. மயிர் மேலே நல்ல மாடு நக்குன மாதிரி போடுறா மாப்பிள்ள. இந்த நகைச்சுவையெல்லாம் பொழந்து போயிருப்பு. எடுங்க கீழே ஓட்ட நகைச்சுவையா மாப்பிள்ள? உண்மையிலேயே நீ வந்து ஆரசமங்கலம் தாண்ட முடியாது. உன்னை என் தம்பி ஏவி விட்டுருவேன், கொட்டையை கடிச்சே விடுவேன். இல்லை இவன் எல்லாத்துக்கும் வாம போல இருக்கான்டா. பூசிரிக்க பூசிரிக்க பூ போல நான் சிரிக்க பொன்னாக பொன்னாக ஏமாமே. எங்க பீடி ஐக்க இந்த ஒண்டா இந்த இருக்குல்ல பாடும்போது டப்பு டப்பு டப்புன்னு அடி. தம்பி 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 ஒரே ஒரு விஷயம், நான் லவராடா தம்பி. ஊட ஊட பேசக்கூடாது ப்ளீஸ் தம்பி. அண்ணன் சொல்ற கேளுப்பா. அப்புறம் நாடகம் கட்டு போயிடும். அப்புறம் பேசிக்கிடுவான் என் தம்பியில். நீங்கள் நான் உட்காரக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது. 5 ஊட ஊட பேசக்கூடாது. நல்லா இருப்பாப்பா. நாங்கள் வயிற்று பொழப்புக்காக வந்திருக்கேன். என் தம்பி அண்ணன் அங்கிட்டு வரும்போது அண்ணனை கொஞ்சிக்க நல்லா இருக்கும். ஐயா கும்பிட்றேன். பிஞ்சக்காட்டில் அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நான் ஊம்பிட்டு செய்யணும். ஏன் வாய் அவசாரி வாய் தையல் நப்பம் கரெக்டா மாப்பிள்ள? அசிங்கப்படுத்தாதி மாப்பிள்ள. பெரிய உள்ள உட்காந்துருக்காங்க. கரெக்டா போடுறா. சரி மாமா. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அதுல அழகம்மா சுப்பிரமணியன் பேர் வெட்டுங்க. ஏ நீ போடா போடா. உண்மையிலேயே மனநோயாளியாடாவே. மன்னிப்பிக்காது வா. யாரு சொன்னா? செவத்தவன் மிருதங்காரன் சொன்னதுனால உன்னை ஏத்துக்கிறேன். கரெக்டா போடணும். சரி மாமா. கரெக்டா போட்டுருவோம் மாமா. நீ தம்பி நீ இன்னும் கொஞ்சம் மேலே ஓடி ஏறி உட்காரு. எனக்கு பயந்து கிடக்கு அத்தை தண்டியா. கரெக்டாக போடணும். இரு மாமா, சட்டை சொட்டிக்கிறேன். நேரம் கூடி வந்த வேலை. இந்த பாட்டுக்கு பிடிச்சா வருவாங்களா? ஏலே ஆரச முகத்தில் பாடுறேன், தொண்டியில் நிற்கிறியாடா. போடா போடா மரியாதையா. அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிப்பு வைப்பதற்காக உள்ளே கண்ட கண்ட கலம்பெல்லாம் பூசிக்கொண்டு படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது இலக்கிய வேணாமா? என்னுடைய செல்ல மாணவர்கள், என்னுடைய அக்கா மகன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க படிக்கின்ற காலத்திலே இந்த கலை மீது உள்ள ஒரு காதலால் இப்பொழுதிலிருந்தே குடும்ப சுமையை சுமக்கிறார். உலக புகழ் பெற்ற பாலமேடு மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கோமாளி என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு பபுலு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். நாட்டிய தாரகை நடன சிங்கார். இன்னைக்கு எல்லாரும் நீங்க உட்கார்ந்து பார்க்கணும். அவ்வளோ ஒரு நளினா, அவ்வளோ ஒரு ஆட்டம்,
அந்த பிள்ளை கண்ணை மட்டும் பாருங்க, நீர் கசிவாயிரு. எதுக்குடா இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்? அம்மா என்ன ஒன்றாரு தொண்டிக்கு விறகாத்த நீ ஆத்துல வேண்டாம் போன அவன் பேசட்டேன். புதன்கிழமை தானே நமக்கு நாடகம். கேட்குது ப்ரோ, கேட்கட்டுமா? அப்போ எனக்கு தான் நேரம் இல்லையோ. ஆடல் அரசி அபிநய சுந்தரி என்னுடைய மருமகள். இந்த குட்டியும் ஒன்றும் தெரியாமல் நம்ம தான் தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு மாடு விளையாட்டு மாடை விளையாடுது. வாழ்த்துக்கள் என் அன்பு மருமகள் சந்தான லட்சுமி அவர்கள் நாட்டிய தாரையாக நடிக்க காத்து கொண்டார். வாடி போட்ட புள்ள வெளியே வாடி போட்டோகடு கிளியே நீயா ஒன்று தாரியா இல்ல போதி பார்க்க வாரியா. ஆனா போத ராத்திரியில புக்க இருக்க வந்த புள்ள வாடி 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 போட்ட புள்ள வெளியே வாடி போட்டோகடு கிளியே. அவருக்கு என்ன அனத்தலோ. நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்கூப்பை அழைத்திருக்கிறார்கள். வெளியக்கோட்டை கிராமத்தார்கள் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி கூறி மீண்டும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய அன்பு உறவுகள் உயிர் திரு முகவை மு தென்னமன் அவர்கள் திமுக மாநில இலக்கிய அணி புரவலர் மற்றும் திருமதி மாரியம்மாள் தென்னமன் அவர் குடும்பத்தார்களுக்கு நன்றி கூறி வந்திருக்கும் பெரியவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு புத்ரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறியணிந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இந்த நாடகத்துக்கு தெளிவாக ஒல்லி ஒல்லி அமைத்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ரொம்ப பேர் சூப்பர் சார். கணேஷ் ஆடியோ ஜனவேலி டிஎஸ் முருகன் உரிமையாளர் பிஎஸ் முருகன் ஸ்ரீ கணேஷ் ரேடியோ. ஒரு பாட்டு போடலாமா தங்கம்? நான் பாடுறேன். உள்ள நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர வேகத்துல எல்லா மக்களும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர வேகத்துல நடந்துக்கிட்டாங்க. முந்தி எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் தெரிஞ்ச பெரியோர்கள் சொல்லி வச்சாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுது ஆடு.